உள்ள ஆன்லைன் கோர்சஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ஆல்ரெடி இது எல்லாம் ஆஃப்லைனில் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் இதை ஆன்லைன்லேயும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் தான் போய்ட்டுருக்காங்க. ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்மளோட கோர்சஸை ஒன்று ஆன்லைன் கொண்டு வந்துருக்கிறோம். இந்த வீடியோவில் டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸும் சிசிடிவி டெக்னீஷியன் கோர்ஸும் இந்த 2 கோர்ஸை பற்றியும் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தோம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ப்ளஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. இப்படி எல்லா டவுட்ஸுமே கேட்டு கால் பண்ணிட்டு, இல்லை எதனா ஒரு டவுட்ஸ் மட்டும் தான், இல்லை பேமெண்ட் ரிலேட்டட் டவுட்ஸ்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். நிறைய ஒரு 2-3 டவுட்ஸ் இருக்குன்னா கால் பண்ணுறேங்க, அது பெஸ்ட்டு. இல்லைங்க ஒரே ஒரு டவுட்டு தான் எனக்கு பேமெண்ட் ரிலேட்டடாக, அது மட்டும் தான் வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோர்ஸை ஆன்லைனில் எடுத்துன்னு வந்தேன்னா, எல்லாருக்குமே இப்போ இருக்கிறது அமௌண்ட் வந்து வர அமௌண்ட் வந்து அது சேலரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பத்தலை. அதுதான் எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஒரு 20,000 வருதுன்னா 30,000 வந்தால் நல்லாயிருக்குமே, 30,000 சேலரி வாங்குறாருன்னா 40,000 வந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளோட தேவையில் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது, கம்மியாகலை. தேவை வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஸோ அந்த நோக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்தமாரி எக்ஸ்ட்ரா ஒரு கோர்சஸ், ஒரு அடிஷ்னல் கோர்சஸ் இருக்க சொல்ல நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய ஸ்கூல் படித்தவங்க இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, காலேஜ் முடித்தவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க தான் இந்த ஒர்க்கை பார்க்கணும், அவங்க தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலும் இந்த ஒர்க் பண்ணலாம். சிசிடிவி கோர்ஸஸும் சேம் தான். இந்த 2 கோர்ஸுமே இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை தேடிட்டு இருக்கேன், இல்லை டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்கிறேன், இல்லை ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நான் ரிட்டையர்டு பர்சன் தான், இப்படி யாராக இருந்தாலும் இந்த 2 கோர்ஸுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸாக இருந்தாலும் சரி, சிசிடிவி டெக்னீஷியன் கோர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் பிரிண்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம், சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணியும் டிடிஹெச் சேல்ஸு சர்வீஸு அசசரிஸு டிடிஹெச் ரீசார்ஜ் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து அமௌண்ட் வராமையே நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கோர்ஸில் எல்லாமே டீட்டெயிலாக வரும். டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸை பொறுத்தவரைக்கும் 2 கோர்ஸாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து பிகினர் கோர்ஸு, ஒன்று வந்து மாஸ்டர் கோர்ஸு. ஸோ மாஸ்டர் கோர்ஸில் நீங்கள் கிட்டத்தட்ட எப்படி ஷாப் வைக்கணும், ரீட்டைலராக எப்படி இது பண்ணணும், டெக்னீஷியனாக எப்படி இருக்கணும், இப்படி எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். அதுக்கு பிகினர் கோர்ஸில் எதுவுமே சொல்ல மாட்டேன்னா, பிகினர் கோர்ஸ்லேயே உங்களுக்கு தேவையானது எல்லாமே எல்லா A to Z டீட்டெயில் எல்லாமே இருக்கும். மாஸ்டர் கோர்ஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸில், சிசிடிவி டெக்னீஷியன் கோர்ஸ்லேயும் சேம் அதே தான். அதுலேயுமே பிகினர் கோர்ஸு, மாஸ்டர் கோர்ஸ்னு 2 கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கோர்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும், அடிஷ்னலாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த 2 கோர்ஸஸுமே. முன்ன சொன்னது போல தான், யாரெல்லாம் இந்த கோர்ஸ் எடுக்கலாம்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த கோர்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த 2 கோர்ஸஸுமே. என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கோர்ஸுன்றதுனால நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து நீங்கள் ஒயர்டு கனெக்ஷன் தான் போட்டு வச்சுருக்கணும், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட்டு மொபைல் இருந்தாலே போதுமானது, மொபைலில் நெட் பேக் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா. 4G நெட்டாக இருந்தாலும் சரி, 5G நெட்டாக இருந்தாலும் சரி, மொபைலில் ஒரு நெட் பேக் இருந்தாலே போதுமானது. டிவைஸ் அது மொபைலாக இருந்தாலும் சரி, லேப்டாப், டெஸ்க்டாப், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இன்டர்நெட்டு ஏதாச்சும் ஒரு டிவைஸ், மொபைல் இல்லை லேப்டாப், டெஸ்க்டாப். ஃபீஸு கேட்பாங்க, எவ்வளோங்க ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஃபீஸ் வந்து இது கம்மியான ஃபீஸு தாங்க இருக்கும். ஸோ கால் பண்ணிங்க, டீட்டெயில் கேட்க சொல்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவோம். ஸோ ஃபீஸோட டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவோம். இது நீங்கள் ஆஃப்லைனில் போனால் எவ்வளோ ஃபீஸ் இருக்குமோ அதை விட பாதி மடங்கு தான் இது இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறதோட ஃபீஸ் வந்து இங்கே கம்மியான ஃபீஸ் தான் வாங்குவோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட நான் லேர்ன் பண்ண கோர்ஸு. ஸோ நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து லெஸ் ஃபீஸாக தான் போட்டுருக்கிறேன் நான். அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமான ஃபீஸ்லாம் இது இங்கே வரவே வராது. டைம் வந்து உங்கள் கன்வீனியன்ட் டைம் தாங்க. நீங்கள் நைட் டைம் சூஸ் பண்ணாலும், ஏன்னா நிறைய பேர் ஒர்க் போவாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா நைட் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை மார்னிங் டைமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்டர்நூன் டைமாக இருந்தாலும் சரி, டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ட் டைம் தான் போட்டிருப்போம். எனக்கு 1 hour கிளாஸ் இருந்தால் போதும், எனக்கு 2 hours கிளாஸ் இருந்தால் போதும், இப்படி எந்த டைம் நீங்கள் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குமே. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரிலேட்டடாக உங்கள் கன்வீனியன்ட்டாக தான் இந்த கோர்ஸே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அது டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சிசிடிவி டெக்னீஷியன் கோர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 2 கோர்ஸுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோமே. இந்த 2 கோர்ஸில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் முடித்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஈஸியாகவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த 2 கோர்ஸும் இப்போ டிமாண்டில் இருக்கானா, கண்டிப்பாக டிமாண்டில் இருக்குது. எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா, எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் டிடிஹெச் டெக்னீஷியன் இல்லாமல் இருக்கிறாங்க.
டிடிஹெச் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹவரில் ஒர்க் முடிச்சிட்டிங்களா இல்லை 2 ஹவர்ஸில் ஒர்க் முடிச்சிட்டிங்களா கையில் வந்து ஈஸியாகவே அமௌண்ட்டு பார்த்துடலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸிலாம் சொல்ல மாட்டேன் டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸு. அது டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸ்லையுமே அதுலேயும் அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது எல்லாமே கோர்ஸில் பார்ப்பீங்க. அதே மாதிரி சிசிடிவி டெக்னீஷியன் கோர்ஸுமே சரி, சிசிடிவி கோர்ஸ் டெக்னீஷியன் கோர்ஸுமே நீங்கள் இது 2 கோர்ஸுமே இங்கே படித்து முடிச்சிட்டிங்க, ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்க, ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வித்தின் ஒரே மாதத்தில் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் இங்கே கட்டின ஃபீஸை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வராரு, நம்மக்கிட்ட டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாரு, ஃபீஸை பே பண்ணுறாரு, கோர்ஸை ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. கோர்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்து, ஓகேங்களா, ஃபஸ்ட் மந்த்து கோர்ஸை முடிச்சிட்டாரு, அடுத்த மாதம் வந்து அவர் ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஆர்டரை எடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஸோ அந்த ஒரு மாதத்துலேயே இங்கே கட்டின ஃபீஸை வந்து ஈஸியாகவே எடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ கம்மியான ஃபீஸ் தான் இங்கே இருக்க போகுது. அதேமாதிரி ஈஸியாகவே இந்த 2த்துலேயும் அமௌண்ட் எடுத்துடலாம். அந்த ஒரு காரணத்துக்காகவும் சிசிடிவி டெக்னீஷியன் கோர்ஸும் சேம் அதே தான். சிசிடிவி கோர்ஸ்லையும் நீங்கள் அடுத்த மந்த்து இங்கே கோர்ஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே கட்டின ஃபீஸ் வந்து ஸோ இதனால் என்னென்னா இங்கே கட்டின ஃபீஸுன்றது வேஸ்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் என்னென்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், டச்சு விட்டுறக்கூடாது. இங்கே கோர்ஸை முடிச்சிருவாங்க, கோர்ஸை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 1 மந்த்து 2 மந்த்து எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு இல்லை 3 மந்த்து இல்லை 1 இயர் வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் விட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. கோர்ஸை முடிச்சிட்டிங்களா உடனே அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடணும், ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடணும். சேம் இதே ஃபீல்டிலே நீங்கள் இருக்கணும். டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸ் எடுத்தாலும் சரி, சிசிடிவி டெக்னீஷியன் கோர்ஸ் எடுத்தாலும் சரி. ஸோ கோர்ஸை முடிச்சிட்டிங்க, இதே ஃபீல்டிலே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 1 இயராச்சு இதே ஃபீல்டில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும், ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும், கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் ஸோ இந்த 2 கோர்ஸுமே யார் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த 2 கோர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது இல்லாமல் நிறைய கோர்ஸஸ் இருக்குது. நான் இன்னும் நம்ம வேஸ்டேஜ் சேனலில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கோர்ஸ், கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு சில கோர்ஸ் அடுத்தடுத்த, ஏன்னா ஆஃப்லைனில் நிறைய கோர்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆன்லைனில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஆன்லைனில் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து தான் ஒவ்வொரு கோர்ஸாக எடுத்துகிட்டு வரோம். இன்னும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் இருக்குது, வெப்சைட் கோர்ஸ் இருக்குது, இப்படி எக்கச்சக்கமான கோர்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், லான்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவைப்படுதோ, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 கோர்ஸுமே முடிப்பாங்க. ஓகேங்களா? இந்த சிசிடிவி கோர்ஸும் சரி, டிடிஹெச் டெக்னீஷியன் கோர்ஸும் சரி, அப்படி முடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு கோர்ஸை மட்டும் நான் இந்த ஃபீல்டில் மட்டும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை மட்டும் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி எக்கச்சக்கமான கோர்ஸஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக எதனா டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஃபீஸ் ரிலேட்டடாக கேட்கணும், இல்லை டைம் ரிலேட்டடாக கேட்கணும், இல்லை எப்படி எந்த மாதிரி சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் இல்லை கூகுள் மீட்டில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குமே, லைவ் கிளாஸஸ் தான் இருக்கும். ஏன்னா அதேமாதிரி டவுட்ஸ் முக்கியமாக. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக டவுட்ஸ் கேட்குறதுக்கு தான் ஆள் தேவையே. எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் இருக்குது, மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. டவுட் சொல்லி தரத்துக்கு தான் யாரும் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்தமாரி ஒரு கோர்சஸ் நாங்கள் வைக்கிறோம். உங்கள் டவுட்ஸை இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பாத்தில் தான் போகணும், இப்படி தான் போகணும்னு சொல்லி தரத்துக்கு தான் ஆள் இல்லை. ஓகேங்களா? அதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கோர்சஸ் தான் இது எல்லாமே. இங்கே வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட்ஸ் கேட்டுக்கலாம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், எங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க சொல்ல அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் கோர்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் கோர்ஸை பற்றின எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்படி ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், இப்படி யாராக இருந்தாலும் சரி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.